வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது தவேக. ஆட்சி அமைக்க உரிமை கோர விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்ப்பு. மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய என் சொந்தங்களுக்கு நன்றி. தவேக தலைவர் விஜய் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைமை உத்தரவு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவிப்பு. ராஜஸ்தானில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி காலமானார். திரைப்பட கலைஞர்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல். ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டி. டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேக பெரும்பான்மை எட்டாத நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் தவேக 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் 118 என்ற பெரும்பான்மை தொகுதிகள் கிடைக்கவில்லை. பெரும்பான்மை என்பது மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் பாதியான 117 தொகுதிகளை விட ஒன்று கூடுதலாக இருக்க வேண்டும். அதாவது 118 தொகுதிகள் வேண்டும். எனவே தங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் கேட்டு கவர்னருக்கு விஜய் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் தமிழக கவர்னர் RB அர்லேக்கர் இன்று சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகைக்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக இடங்களை வென்ற கட்சி என்ற முறையில் விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுத்து புதிய அமைச்சரவை பதவி ஏற்புக்கான அனுமதியை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எக்காலத்திலும் நிகழ்வே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய தன் சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் விஜய் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் எக்காலத்திலும் நிகழ்வே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய தன் சொந்தங்களுக்கு தன் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குவதாக கூறினார். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நம் கழக தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், ஊடக போராளிகள் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார். இவ்வேளையில் நமக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்க போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தவேக தலைவர் விஜயின் கோரிக்கை குறித்து இறுதி முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைமை உத்தரவிட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி தவேக தலைவர் விஜய் இந்திய தேசிய காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கிடைத்திருக்கும் இந்த மக்கள் தீர்ப்பானது அரசியலமைப்பை அதன் எழுத்துப்பூர்வமாகவும் மற்றும் அதன் ஆன்மாவோடும் பாதுகாக்க உறுதி பூண்டுள்ள ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்திற்கானதே என்பதில் காங்கிரஸ் தெளிவாக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசாங்கத்தை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அவர்களின் பினாமிகளோ எந்த வகையிலும் வழிநடத்தக்கூடாது என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். இதன்படி தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும் மாநில மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு விஜயின் கோரிக்கை குறித்து இறுதி முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். ராஜஸ்தானில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி உயிரிழந்தார். நடிகர் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ஆகியோரின் தந்தையும் இந்திய திரையுலகின் முக்கிய தயாரிப்பாளர்களில் ஒருவருமான RB சௌத்ரி ராஜஸ்தானில் உள்ள உதய்பூர் சென்றபோது அவர் சென்ற கார் மீது லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அதில் படுகாயமடைந்த அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நாளை அவரது உடல் சென்னை கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் புது முகங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பது, புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுப்பது என தனித்துவமான பாணியை பின்பற்றி பல வெற்றி படங்களை தயாரித்து உள்ளார். இவர் சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் புது வசந்தம், புரியாத புதிர், நாட்டாமை, சூரிய வம்சம், துல்லாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளப்பதிவில் பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கை ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்தார். ஈரானிய பிரதிநிதிகளுடனான ஒரு முழுமையான மற்றும்
இறுதியான ஒப்பந்தத்தை நோக்கி பெரும் முன்னேற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு பரஸ்பர உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். இதன்படி ஈரான் மீதான முற்றுகை முழுமையாக அமலில் இருக்கும் அதே வேளையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்லும் திட்டம் ஒரு குறுகிய காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து கையெழுத்திட முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டியில் டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய சமீர் ரிஸ்வி 40 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 17 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய சஞ்சு சாம்சன் 87 ரன்களும் கார்த்திக் சர்மா 41 ரன்களும் எடுத்து அசைத்தனர். மம்தா பானர்ஜி சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினரை வரம்பு மீறி திருப்திப்படுத்தும் போக்கை கடைபிடித்தார் என்று தீபக் மஜும்தர் விமர்சித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலா மாநகராட்சி மேயரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான தீபக் மஜும்தர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் குறித்து பேசியவர், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் வங்காள மக்கள் ஏற்கனவே உறுதியாக இருந்தனர் என்றார். மம்தா பானர்ஜி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை, குறிப்பாக சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினரை வரம்பு மீறி திருப்திப்படுத்தும் போக்கை கடைபிடித்தார். அதனால்தான் மேற்கு வங்க மக்கள் இத்தகைய தீர்ப்பை வழங்கியுள்ளதாக கூறினார். மேலும் பிரதமர் மோடியின் மீது நம்பிக்கை வைத்து புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் நாங்கள் ஆட்சி அமைத்து வருகிறோம். நாடு முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு வாழ்வதற்கான உரிமை உண்டு. இந்த தேர்தல் முடிவானது அந்த உரிமையே பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுப்பதற்கு மரபணு மாற்றி விற்கப்படும் விதைகளை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரியில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவை சார்பில் 43வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சங்கம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நாம் அனைவரும் சுதேசி பொருட்களை அதிக அளவு பயன்படுத்தினால் மட்டுமே சுதேசி வர்த்தகம் வளரும் என்று சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தமிழகம் மற்றும் இந்திய மக்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுப்பதற்கு மரபணு மாற்றி விற்கப்படும் விதைகளை தடை செய்ய வேண்டும் என ஆட்சியாளர்களுக்கு கோரிக்கை விடுத்தார். திரிணாமுல் கட்சியின் வழிகாட்டுதலின் பேரில் ஒரு ஜிகாதி கும்பல் சனாதன குடும்பத்தை தாக்கியதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று பாஜக வேட்பாளர் அர்ஜுன் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம் நோவாபாரா சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அர்ஜுன் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இங்கே ஒரு சனாதன குடும்பம் வசித்து வருகிறது. திரிணாமுல் கட்சியின் வழிகாட்டுதலின் பேரில் ஒரு ஜிகாதி கும்பல் அவர்களை தாக்கியது என்றார். இச்சம்பவத்தில் காவல் நிலையத்தின் செயல்பாடு சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. வங்காளத்தில் ஜிகாதி ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. நான் தேர்தல் ஆணையத்திடம் பேசி இது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு வலியுறுத்துவேன் என்று கூறினார். இந்துக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவர்கள் ஆட்சி அமைப்பதை அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்தார். கொடைக்கானல் அருகே விவசாய நிலத்தில் கூடாரம் அமைத்து கள்ளச்சந்தையில் மது விற்றவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை குண்டுப்பட்டி கிராமத்தில் தமிழக தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு அரசு மதுபான கடை விடுமுறை அறிவித்திருந்தது. இதனால் கடை இல்லாத நிலையில் அங்குள்ள விடுதலை நகர், காந்தி நகர் ஆகிய கிராமங்களில் விவசாய நிலத்தில் கூடாரம் அமைத்து சகல வசதிகளுடன் மது விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கள்ளச்சந்தையில் மது விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காணொலி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவிட்டும் அதனை மீறி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றதை கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. இதுவரை திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்த நிலையில் இம்முறை புதிய அரசியல் மாற்றமாக தவேக வெற்றி பெற்றுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் கொண்டாடி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் பைசல் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்போது தாவேகா வந்தாச்சி காங்கிரஸ் வெற்றி என்ற முழக்கங்களுடன் விசில் அடித்து கொண்டாடினர். இந்த நிலையில் தாவேகா வெற்றியை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடியதால் திமுக கூட்டணி கட்சிகளிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் அருகே வங்கி பணியாளரின் இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் திருடு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே உள்ள தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கியில் முருகப்பாண்டி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் முருகப்பாண்டி தனது இருசக்கர வாகனத்தை வங்கியின் முன்பு நிறுத்தி வைத்துள்ளார். பின்னர் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வெளியே வந்து பார்த்தவர் தனது இருசக்கர வாகனம் அங்கு இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அந்த பகுதியில் தேடி பார்த்த அவர் வண்டி கிடைக்காததால் வங்கியில் உள்ள சிசிடிவியை சோதனை செய்து பார்க்கும்போது கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தை திருடு சென்றது தெரிய வந்துள்ளது. இது குறித்து கண்காணிப்பு கருவி காட்சிகளை கொண்டு கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அக்காமலை எஸ்டேட்டில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அக்காமலை எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் வரும் 9ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று கொடியேற்றும் விழா நடைபெற்றது. விழாவில் ஆலய பங்கு தந்தை கிரீஸ் ஆண்டனி கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார். விழாவில் எஸ்டேட் மேலாளர் சுதீர்குமார், தேயிலை ஆலை அதிகாரி ஞானந்தயாளன், மின் அலுவலர் சாமிராஜ், ஜெயக்குமார், எஸ்டேட் மருந்தாளுநர் முருகேசன், கோவை டெக்கான் டூல்ஸ் ஹாலோசி, மைக்கேல் பாபு, அமுல்ராஜ் மற்றும் ஆலய பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் இந்திய திரையுலகின் முக்கிய தயாரிப்பாளர்களில் ஒருவரும் நடிகர்கள் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ஆகியோரின் தந்தையுமான RB சௌத்ரி அவர்கள் சூப்பர் குட் பிலிம்ஸ் சார்பாக பல்வேறு மொழிகளில் சுமார் 100 திரைப்படங்களுக்கு மேல் தயாரித்து மக்களை மகிழ்வித்தவர். இந்த நிலையில் நேற்று நடந்த சாலை விபத்தில் அவர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். RB சௌத்ரி அவர்களின் பிரிவு இந்திய திரையுலகத்திற்கு பேரிழப்பு என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். அறந்தாங்கி அருகே தாவேகா தேர்தலில் வெற்றி பெற்றதையொட்டி ஏராளமான தாவேகாவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடி கடைவீதியில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்வில் ஏராளமான தாவேகாவினர் கலந்து கொண்டனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பில் மே தின மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் வணிக நிறுவனங்கள் கடைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள மின் கட்டணம், தொழில் வரி போன்றவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், வணிகர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வணிகர்கள் பங்கேற்றனர். ஹைதராபாத்திலிருந்து சண்டிகர் வந்த இண்டிகோ விமானத்தில் பயணி ஒருவரின் பவர் பேங்க் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைதராபாத்தில் இருந்து சண்டிகர் வந்தடைந்த இண்டிகோ விமானத்தில் பயணி ஒருவரின் பவர் பேங்க் திடீரென வெடித்து புகை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி கோட்டத்தில் நடைபெறும் பொறியியல் பணிகள் காரணமாக செங்கோட்டை, மயிலாடுதுறை, குருவாயூர், சென்னை, எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு விரைவு ரயில்கள் மே 6 முதல் 13ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை மற்றும் காரைக்குடி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கோட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பொறியியல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் செங்கோட்டை, மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலும், நாகர்கோவில், மும்பை CSTM எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 7 மற்றும் 10ஆம் தேதிகளிலும், கன்னியாகுமரி, ஹவுரா அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 9ஆம் தேதியிலும், கன்னியாகுமரி ஐதராபாத் சிறப்பு ரயில் வருகிற 8ஆம் தேதியிலும், மதுரை, மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சி வந்து செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குருவாயூர், சென்னை, எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலும், எர்ணாகுளம், வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 6 மற்றும்
13ஆம் தேதிகளிலும், தூத்துக்குடி கச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 6 மற்றும் 13 தேதிகளில் மதுரை சந்திப்பை தவிர்த்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சி வந்து செல்லும் என திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனையில் இடம் பிடித்துள்ளது. ஆனால் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு தாவேகவினர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு முன்னாள் அமைச்சர் OS மணியன் கூறும்போது, இது சந்திப்பு அல்ல, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வருகிறேன் என்றும், தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி, தாவேக ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு அளிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது தாவேக. ஆட்சி அமைக்க உரிமை கோர விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்ப்பு. மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய என் சொந்தங்களுக்கு நன்றி. தாவேக தலைவர் விஜய் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைமை உத்தரவு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவிப்பு. ராஜஸ்தானில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி காலமானார். திரைப்பட கலைஞர்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டி, டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.